சுண்டல் வச்சு ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு கட்லெட் ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. அதுக்கு வந்து நான் இங்கே ஓவர் நைட்டு ஊற வச்ச சுண்டலை வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த எடுத்த சுண்டலை வந்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு போட்டுட்டு அடுத்தது வந்து கொஞ்சமாக வந்து இங்கே பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொரியாண்டர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றனால பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. அடுத்தது கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, ஜீரக பவுடர், கொஞ்சமாக பெப்பர் எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நமக்கு வந்து இங்கே சுண்டல்லையே வந்து இந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம எந்த தண்ணியுமே இதில் ஊற்றக்கூடாது. அப்படியே டைரெக்டாக வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேரட்டை வந்து நான் சீவி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே திரும்பவும் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் இந்த கட்லெட்டுக்கு வந்து பிரெட் கிரம்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. தென் டீப் ஃப்ரை வந்து பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி வந்து நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்பாக இருந்தாலும் ஓகே, ஓவல் ஷேப்பாக இருந்தாலும் ஓகே, எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால நான் இன்றைக்கி தோசை தவாவில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணாலும் ஓகே, ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் ஓகே, உங்கள் விருப்பம் தான் அது. நான் இன்றைக்கி வந்து தோசை தவாவில் தான் வச்சு பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச கட்லெட்டை வந்து எடுத்து அதில் வந்து வச்சிடலாம். நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா ஷாலோ ஃப்ரை தான் பெஸ்ட்டு. பட் நமக்கு ஹெல்தி வேணாம், எனக்கு டேஸ்ட்டு தான் வேணும் அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஹெல்த்தியாக இப்போ நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஷாலோ ஃப்ரை வந்து நல்லது. இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயில் மட்டும் தடவிக்கோங்க. இப்படி ஃபுல்லாக வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டா ஒரு சூப்பரான கட்லெட் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம சன்னால செஞ்சனால ரொம்பவே ஹெல்தி, ப்ரோட்டீன் அதில் அதிகமாக இருக்கனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். தென் அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற சமயத்துலையும் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம். பாய்.